நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு: ஞாயிற்றுக்கிழமை மாமியார் மருமகளுக்கு விடுமுறை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு சனிக்கிழமை இரவு 8 மணி ஆகுது. வேலையெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் வீட்டுக்கு போகாம ரோட்லயே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராஜாவுக்கும் ராமசாமிக்குமே நாளைக்கு வேலையெல்லாம் விடுமுறை. அவங்க 2 பேருமா சேர்ந்து தான் அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்கணும். அதை நினைக்கும் பொழுதே அவங்களுக்கு ஏன்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு தோணும். அதே தான் இப்போவும் தோணுது. புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அட கடவுளே, இன்னைக்கு இப்படியே இருந்துடக்கூடாதா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற பிறக்க போகுதே. எல்லா வேலைகளையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்களே. 6 நாள் நம்ம ஆடின ஆட்டத்துக்கு ஒரே நாளில் அவங்க பெரிய ஆட்டமாக ஆடிடுவாங்களே. நாளைக்கு என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆட போகிறாங்களோ, நமக்கு எப்படியெல்லாம் ட்ரௌசர் கிழிய போகுதோ தெரியல. சரி, இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குதே. நாம் 2 பேருமா வேணும்னா வேலை விஷயமா நாளைக்கு வெளியூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாமா அப்படிங்கிறாங்க ராஜா. அதுக்கு உடனே ராமசாமி, அது எப்படிடா முடியும்? நம்ம வேலை பார்க்குற வேலைக்கு நம்ம தான் முதலாளி. அப்போது நாம் எப்படி வெளியூர் போகணும் அங்கே இங்கேன்னு எதையும் சொல்லிட்டு போக முடியாதே. அப்படியே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. வேலை செய்கிறவங்கள தானே அனுப்பி வைப்பீங்கன்னு 1008 கேள்விகள் கேட்பாங்க. அதுலேயே நம்ம மண்டையெல்லாம் குழம்பிடும். அது எதுக்கு? தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதடா. ஒரே ஒரு நாள் தானே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தினம் அவங்க தான் நமக்காக எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. ஒரு நாள் செஞ்சால் நாம் என்ன குறைஞ்சா போயிடுவோம்? அதெல்லாம் பார்த்துக்கலான்டா. நமக்கு அதெல்லாம் கை வந்த கலை. நம்ம வீட்டில் தான் 2 பொடுசுங்க இருக்குல்ல, ஏதாச்சும் எடுபுடி வேலைக்கு அவங்கள வேலை வாங்கிக்க வேண்டியது தான். தனியாக நம்ம 2 பேருமா செஞ்சாதானே கஷ்டம். தெரியாத வேலையெல்லாம் நமக்கு இது தெரியல அது தெரியலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம். அதுலேயே அவங்க 2 பேரும் பாதி வேலையை செஞ்சிடுவாங்க. குழந்தைங்களையும் நாம் வேலை வாங்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை முழுசாக முடிஞ்சிடும். நமக்கு வேலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்பப்போ போய் ஓய்வும் எடுத்துக்கலாம். சரிதானடா, நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதில்ல. இதுக்கப்புறமும் என்ன இங்கேயே நின்றுட்டுருக்கிறது? பசிக்குதடா, எனக்கு வயிற்ற கிள்ளுது பசி. இப்போவே போகணும்னு வச்சுக்கோயேன். நல்லா சப்பாத்தி, அப்புறம் என்ன செஞ்சுருப்பாங்க, உருளைக்கிழங்கா இல்லைன்னா கொண்டக்கடலை குருமா ஏதாவது செஞ்சுருப்பாங்க. நாக்குக்கு ருசியாக இருக்கும். எடுக்கிற பசிக்கு 4 சப்பாத்திக்கு 6 சப்பாத்தியே நான் சாப்பிட்ருவேன். வாடா போகலாம் சீக்கிரமா. இல்லைன்னா ஆறி போன சப்பாத்தியை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். வா போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு பசியே இல்லை. உங்களுக்கு வேணும்னா பசிக்குதுன்னா நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ராஜா. ராஜாவும் ராமசாமியும் அப்படியே ரோட்டில் நடந்து பேசிகிட்டே வந்ததில் வீட்டுக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அவங்களோட 2 பசங்களும் வந்துட்டு, அப்பா என்னப்பா நீங்கள்? என்ன தாத்தா நீங்கள் இன்னும் 2 பேரும் உள்ளேயே வரல? மணி என்னாச்சு தெரியுமா? 9 ஆயிடும் போல இருக்குது. சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி தக்காளி என்னமோ வதக்கிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க தாத்தா வாங்கப்பா. இல்லைனா உங்களோட சப்பாத்தியவும் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்ருவோம். நீங்கள் 2 பேரும் பட்னியாக இருக்க வேண்டியது தான். இல்லைன்னா காஞ்சி போன தோசையை தான் சாப்பிடணும். வேணுமா உங்களுக்கு? இல்லைல்ல, வாங்க சீக்கிரமாக வாங்க. இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க ரோட்லலாம் நின்று பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மட்டும் அப்பாவும் பையனுமா சேர்ந்து ரோட்லேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்களே. இப்படி நீங்கள் 2 பேரும் இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே போய் பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நாங்கள் சொல்லிடுவோம். இது ஓகேவா? இல்லைன்னா உள்ளே வந்துடுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்பா தாத்தா, இன்னொரு விஷயம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல நம்ம எல்லாருமா சேர்ந்து பீச்சுக்கு போகலாமா? எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் பீச்சுக்கு போனேன், படத்துக்கு போனேன், திருவிழாவுக்கு போனேன்லாம் சொல்லுவாங்க. நம்ம தான் இன்னும் எங்கேயுமே போகலை. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்களேன், ஆசையாக இருக்குல்ல. பீச்சுக்கு போனால் ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு வகை வகையாக வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம்.
கூட்டிகிட்டு போகிறீங்களா தாத்தா? அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா, 2 பேரும் அமைதியாகவே நின்றுட்டுருக்குறீங்களே. சரி நாங்கள் அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயுமே போய் கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த 2 பசங்களும் ஓடிட்டாங்க. டேய் டேய் செல்லங்களா, இருங்க இருங்க, தாத்தாவும் அப்பாவும் இதோ வரோம் வரோம் அப்படிங்கிறாங்க. ராமசாமியோட சத்தமே அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டுருச்சு. கல்பனாவும் சுஜியும், ஓஹோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா, இன்னைக்கு என்ன இவ்வளோ தாமதமாக வந்திருக்குறாங்க, எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவாங்கல்ல, ஏதாவது மீட்டிங்கை போட்டிருப்பாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, அதனால தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்திருக்கும். ஏதாவது திட்டத்தை போட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க சுஜி. ஆமாம் ஆமாம் சுஜி, நீ சொல்கிற மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் இப்படி ஏதாச்சும் திட்டம் போட்டுட்ருப்பாங்கன்னு சிரிச்சிட்ருக்குறாங்க. என்ன என்ன வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்டுட்ருக்குது. மாமியாரும் மருமகளும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? எனக்கு வேற பசி வயிற்ற கிள்ளுது. சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சு வச்சது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைங்க, சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆ இவ்வளோ நேரமா நீங்கள் 2 பேரும் வர்றதுக்கு? சரி சரி வாங்க சீக்கிரமாக சாப்பிடலாம், இல்லைன்னா எல்லாமே ஆறி போயிட போகுது அப்படிங்கிறாங்க கல்பனா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமா ஒன்றா உட்காந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. வயிறு நிறையா எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுமே, சரி சரி நானும் அப்பாவும் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறோம், காற்று அப்போ தான் கொஞ்சம் சிலு சிலுன்னு வரும், வெயில் காலம்தான் ஆரம்பிச்சிருச்சுல்ல, நாங்கள் 2 பேருமே மொட்டை மாடியிலேயே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க ராஜா. ஆமாம் ஆமாம், நாங்கள் 2 பேரும் மொட்டை மாடியிலேயே படுத்துக்கிறோம், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க ராமசாமியும். உடனே கல்பனா, ஷோபா நல்ல வேலை, நீங்கள் 2 பேரும் மொட்டை மாடிக்கே போய் படுங்க, நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வரும், இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், கொரட்டை சத்தம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது கொரட்டை சத்தமா? என்னம்மா சொல்கிறீங்க? கொரட்டையை அப்பா இப்போவும் விட்டுட்டு தான் இருக்கிறாங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ராஜா. டேய் டேய் போகும்பொழுது பஞ்சு எடுத்துகிட்டு போயிடு, அப்போதான் நீ தூங்க முடியும் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க கல்பனா. அட போங்கம்மா, நான் இன்னைக்கு தூங்க போகிறேன்னா இல்லை சிவராத்திரியானே தெரியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே தோணுது. சரி வாடா வாடா போகலாம் ராஜா, உங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான், நாம் போய் தூங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆ வரேன்ப்பா போங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்து அப்படியே வானத்தையே பார்த்துட்ருக்குறாங்க. மணி 11 ஆகுது. திக்கு திக்குன்னு இருக்கு. ராஜாவுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது. ராமசாமிக்கு கண்ணை இழுக்குது. ஆ ஆணு கொட்டாவியா விட்டுட்ருக்குறாங்க. என்னப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, இல்லை அந்த பக்கமாச்சும் திரும்பி படுங்களாம்ப்பா, சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறீங்களே, நானே யோசனையில் இருக்கிறேன், நீங்கள் வேற. இதுக்கு தான் அம்மா சொன்னாங்க போல இருக்குது பஞ்சு எடுத்துகிட்டு போன்னு. 12 ஆக போகுது, இன்னும் படபடன்னு இருக்கு. அட கடவுளே, 12 மணியை தாண்டிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சு போச்சே, காலையில் நம்மளை வேற சீக்கிரமாக எழுப்பிடுவாங்க, ஒவ்வொரு வேலையும் நாமளே பார்க்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்ட்டு இன்னமும் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டமாகவே இருந்துகிட்ருக்குது. ஆனால் ராமசாமி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துருச்சுன்னு வருத்தப்படவா, இல்லை அப்பாவோட கொரட்டை சத்தம் கேட்குதேன்னு வருத்தப்படவா, ஆக மொத்தம் என்னோட தூக்கம் போச்சு, ஞாயிற்றுக்கிழமை வேற லெவலில் விடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறமா தானே நம்மளை பம்பரம் மட்டும் சுத்த விட போகிறாங்க அப்படின்ட்டு கொட்டாவி விடுறாங்க. ஒரு வழியாக நமக்கும் தூக்கம் வந்துடுச்சு, கொஞ்ச நேரம் தூங்குவோமே அப்படின்ட்டு தூங்குறாங்க. இப்போதான் தூங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தா காலையில் சேவல் கூவுது, கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோ கோன்னு. என்னடா இது, காதில் யார் இது கூவிக்கிட்டு இருக்கிறது, காலையில் அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிருச்சு. சரி சரி எழுந்திரிப்போம். டே ராஜா, ராஜா எழுந்திரிடா, விடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்குள்ளே போய் படுப்போம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்கிற ராஜாவுக்கு அவங்க அப்பா பேசுறது ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது. அப்படியே சுகமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இவன் நைட்டெல்லாம் என்ன தான் யோசிச்சானோ, காலையில் விடிஞ்சதும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறானே, சரி இவன் தூங்குற வரைக்கும் நாமளும் தூங்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ராமசாமி தூங்கிட்டாங்க. மணி 6:30 ஆயிடுச்சு. கல்பனாவும் சுஜியும் எழுந்துருச்சு
வேக வேகமாக மொட்டை மாடிக்கு வராங்க. 2 பேரும் என்ன எழுந்திரிக்காமல் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? காலையிலேயே எழுந்திரிச்சு பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்கன்னு பார்த்தா இங்கே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்களே. அப்பாவும் பையனும் இப்படியா தூங்குவாங்க? சரி சரி, இப்போ பாரு மருமகளே சுஜி, இவங்க 2 பேரையும் இப்போ நான் எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை, என்னத்தை பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்கிறதே ஏதோ பயங்கரமாக இருக்கே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த வாளியில் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க 2 பேர் மேலேயும் ஊற்றணுன்னா தூக்கம் அப்படியே போயிடும். தன்னை போல் எழுந்திருச்சு வீடு வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துடுவாங்க. என்னோட யோசனை எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை, பாவம் அத்தை, அவங்க 2 பேரும் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சுஜி. அட என்னம்மா சுஜி, இதுக்கு போயே நீ இவ்வளோ பயப்படுறியே? சரி சரி, வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய பாத்திரத்தையும், அதாவது வடை சுடுவோம்ல அந்த சட்டியவும் ஒரு கரண்டியும் எடுத்துகிட்டு வா. அதை வச்சு நாம் டங் டங்குன்னு தட்டுவோம். அந்த சத்தத்துலேயே தன்னை போல் எந்திரிச்சிருவாங்கல்ல, அதுவாச்சும் பண்ணுவோமே. போமா, போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? பாவம், அவங்க 2 பேரும் தூங்கட்டுமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களாவே எழுந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி? நாம் தான் மற்ற 6 நாளும் வேலை செய்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் கூட அவங்க வேலை செய்யலைன்னா எப்படி? அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ நீ போய் எடுத்துகிட்டு வரியா இல்லை நான் எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிறாங்க. சரி சரி, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் எழுந்திரிச்சிட்றோம் அப்படின்ட்டு ராஜாவும் ராமசாமியும் அந்த சத்தத்திலேயே எழுந்திரிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் எழுந்திரிக்கலன்னா என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்கள்ல. இப்படித்தான் அவங்களோட யோசனை. ஏம்மா இப்படி அப்படிங்கிறாங்க. பாத்தியா சுஜி, நாம் பேசுனதுக்கே இப்படி பயந்துட்டாங்க. உங்கள் 2 பேரையும் எழுப்புறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அப்படி இப்படின்னு எதையாச்சும் பேசினேன். ஆஹா, எப்படியோ எழுந்திரிச்சிட்டிங்க, சந்தோஷம். சரி சரி, சீக்கிரம் போய் வீடு வாசலெல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போடுங்க. அதுவும் வண்ண கோலமாக இருக்கணும். தினமும் வண்ணப்பொடி வாங்கி வாங்கி வைக்கிறோம்ல, போய் வண்ண கோலத்தை போய் போடுங்க, உங்களோட கைவண்ணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் முகத்தை கழுவிட்டு வீடு வாசலெல்லாம் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு தண்ணி தெளித்து அழகான வண்ண கோலமும் போட்டுட்டாங்க. இதுக்கே அவங்க 2 பேரும் அவ்வளோ சோர்வாயிட்டாங்க. ஷபா, என்ன வேலைப்பா இது, தண்ணி தெளிக்கிறதுக்குள்ளேயும் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, இடுப்பு வேற இந்த வலி வலிக்குது. தினமும் அம்மாவும் சுஜியும் எப்படி தான் காலையில் எழுந்திரிச்சு பெருக்கி தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போடுறாங்களோ தெரியல. கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிக்கலாமா, எனக்கு வேற தூக்கமாக வருது அப்படிங்கிறாங்க ராஜா. டேய், இதுக்கப்புறம் படுத்தாலும் தூக்கம் வராதுடா, ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாதான் சரியாக இருக்கும். சரி வா வா போகலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் சுஜியும் கல்பனாவும், என்ன கோலமெல்லாம் போட்டுட்டீங்க போல இருக்கு, அழகாக தான் போட்டிருக்கிறீங்க, தினமும் நீங்களே போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், எங்களை மிஞ்சிட்டீங்களே. சரி சரி, வாங்க வாங்க, காலையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு தோசை. அத்தை, உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, பசங்கள்லாம் இட்லி தானே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இட்லி அவிச்சிடுங்க. இப்போ சுஜி சொன்ன மாதிரி சுஜிக்கு தோசை, அதுவும் அவள் மெல்லிசாக தான் தோசை சாப்பிடுவா, அது மாதிரி செஞ்சிடுங்க. உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க? பொங்கல் வேணும்னா பொங்கல் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது, யாராச்சும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி வரிசை கட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க? போதும் போதும், இவ்வளவெல்லாம் என்னால் எங்கள் 2 பேரால் செய்யவே முடியாது. ஆமாம், நாங்கள் இன்னும் சொல்லியே முடிக்கலையே. பூரிக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு மசாலான்னு சொன்னேன், தோசைக்கும் இட்லிக்கும் சட்னி சாம்பாரெல்லாம் வைக்கணுமே, பொடி வேற இருக்குது, பொடி அரைச்சது இருக்குது, அது பரவாயில்ல, ஆனால் சாம்பார் சட்னி எல்லாம் கட்டாயம் இருக்கணுமே. நீங்கள்லாம் அப்படி தானே சாப்பிட்டுட்ருக்குறீங்க, போங்க போங்க செய்யுங்க. அதெல்லாம் முடியாது, போங்க கிளம்புங்க, இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க கல்பனா. அட கடவுளே, இதெல்லாம் என்னால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஒரு வாரம் கொடுத்தாலும் ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் வேணும்னா செய்ய முடியும்,
ஆனால் ஒரே நாளில் ஒரே வேலைக்கு இத்தனை வகை வகையாக என்னால் எப்படி ஆக்கி போட முடியும்? நானும் அப்பாவும் பாவமாக தெரியலையா? 2 பேரும் எப்படி சமைக்கிறது? ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்லுங்க. என்ன வேணும்? தோசை எல்லாருக்குமா இல்லை இட்லியா? தோசையும் இட்லியும் வேணும்னா செஞ்சுடுங்க. பொங்கலும் பூரியும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆஹா, இட்லியா? இட்லி வேண்டாம் வேண்டாம். இட்லி செஞ்சோன்னா இட்லி பாத்திரத்தெல்லாம் விளக்கணுமே, அதுக்குள்ளேயும் இடுப்பு ஒடிஞ்சு போயிடுமே. இப்போது தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்ததுக்கே இடுப்பு இங்கிட்டு சாயவா அங்கிட்டு சாயவான்னு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்குது. இதில் நான் இட்லி சட்டியெல்லாம் கழுவிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. சிங்க்கு முழுக்க அவ்வளோ பாத்திரமெல்லாம் இருக்குது. ஒருத்தர் பாத்திரத்தெல்லாம் கழுவலாம், இன்னொருத்தர் சமையல் வேலையை பார்க்கலாம்ல. இதுவும் ஈஸியாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் 2 பேரில் யார் ஒத்தாசைக்கு வர்றது? நீ ஒரு வேலையும் அப்பா ஒரு வேலையும் செஞ்சால் ஈஸியாக இருக்குமேன்னு சொன்னால் எங்களையே உள்ளே இழுக்க பார்க்குற பற்றியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? போடா போ, சீக்கிரமாக போய் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ராஜா நான் பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன் அப்படின்ட்டு பாத்திரம் கழுவ போயிருக்கிறாங்க. பார்த்தா சிங்க்குக்குள்ளே அவ்வளோ பாத்திரம். சரி சரி, சீக்கிரமாக வேலையை முடிக்கணுன்ட்டு பாத்திரத்தை வேக வேகமாக கழுவிட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் ராமசாமி என்னடான்னா தோசையவும் சாம்பாரும் செஞ்சிட்ருக்குறாங்க. வேலை முடிஞ்சிருச்சுல்லடா, சீக்கிரமாக வா, தோசையை நீ ஊற்று, சாம்பார் வேலையும் முடிய போகுது. சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்ம போய் ஓய்வெடுக்கலாம்டா, வா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. வரேன்ப்பா வரேன் அப்படின்ட்டு ரொம்பவே சலிப்பாக சொல்லிட்டு அவங்க தோசையை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது 2 பேருமா சேர்ந்து தோசைகளெல்லாம் சுட்டு முடிச்சிட்டாங்க, சாம்பாரையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி சரி, வாங்க சாப்பிடலாம், எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க ராஜா. அதுக்கப்புறமா டைனிங் டேபிளில் எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சுல எல்லாரும். அவங்க சாப்பிட்டு வச்ச தட்டை எல்லாத்தையும் அவங்களே கழுவிடணும். இப்போவாச்சும் நாங்கள் ஓய்வெடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படி? துணி அவ்வளோ இருக்குது, அது எல்லாத்தையும் துவைச்சி எடுங்க, போங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? வேணும்னே தானே இப்படி எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்கிறீங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை அதனால் போகிறோம் அப்படின்ட்டு ராஜா துணியெல்லாம் துவைச்சிட்ருக்குறாங்க. சரி சரி, நீங்கள் சும்மாவா இருக்க போகிறீங்க? சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ராமசாமியை சந்தைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ராஜாவும் ராமசாமியும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயும் மணி 2 ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் சுஜியும் கல்பனாவும் சமையல் வேலையை முடிச்சிட்டாங்க. ராஜாவும் ராமசாமியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சாப்பாடு வாசனை ஆளையே தூக்குது. காலையில் வேலை, மதியானம் வரைக்கும் வேலை செஞ்சதில்ல அவங்களுக்கு யாருடா சாப்பாடு போடுவான்னு இருந்தது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவ்வளோ வாசனையா அசந்து போயிட்டாங்க. ஆஹா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டிங்களா? ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வேலை வாங்கிறது எவ்வளோ சுலபம், ஆனால் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. இதுக்கப்புறம் நாங்கள் நீங்களே எல்லா வேலையும் பார்க்கணுன்னு எதையுமே சொல்ல மாட்டோம். நாங்களும் உங்கள் கூட ஒத்தாசையாக எங்களால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் செய்வோம். குழந்தைங்க கேட்கும் பொழுதும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் வேலைகளை செய்கிறீங்களே, அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு வேணும். ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி இருக்கவே மாட்டோம். எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ராஜாவும் ராமசாமியும் சுஜி கல்பனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டு மனம் திருந்தி அவங்க வீட்டில் எந்தெந்த வேலைகளாக இருந்தாலும் எல்லா வேலைகள்லையும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவும் யாரையும் வேலைகள் ஏவுறது ரொம்பவே சுலபம். ஆனால் அதே வேலைகளை தான் செய்யும் பொழுது தான் அது எப்படிப்பட்டது, எவ்வளோ கஷ்டம் வாய்ந்தது அப்படின்ட்டு தெரியும். குறைகளை சொல்லாமல் அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சோம்னாலே அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.